ஓகே, குரூப் சி பார்க்க போறோம். குரூப் சில வந்து நிச்சயமா 2 டீம் வந்து உள்ள போறாங்க. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் உறுதியாக தான் இருக்கு. ஸோ குரூப் சி அண்ட் டியும் பெரிய லெவலில் பிரச்சனையா இல்லை இதுவரையும். ஸோ அப்படி இருக்கும்போது கன்ஃபார்ம் ஆன 2 டீமை மட்டும் இப்போ நம்ம வேகமாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபைட் ஆயிடுச்சு, இங்கிலாந்து குவாலிஃபைட் ஆயிடுச்சு, எலிமினேட் ஆன 3 டீம்ஸையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி குரூப் டி பார்த்துடலாம். குரூப் டிலையும் அதே மாதிரி நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா 2 டீமும் நம்ம ஓகே. ஸோ நம்ம விளையாட போற 3 இது மட்டும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்தியாவுடைய டாமினேஷனை பார்க்க போறோம். இந்தியா வந்து ஒருவேளை இந்த ஐசிசி இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பாத்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங் மாதிரி ஒரு கேப்டன்ஷிப்ல ஐசிசி டாமினேஷன்ல அதிகமான வெற்றிகளை ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்கா, 2வது இடத்துல யார் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு லிஸ்ட். ஸோ இந்தியா வந்து இதுல 2வது இடத்துல இருக்குங்க. ஸோ இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கு, இங்கிலாந்து வந்து 3வது இடத்துல இருக்கு, நியூசிலாந்து 3வது இடத்துல, இங்கிலாந்து 4வது இடத்துல, சவுத் ஆப்பிரிக்கா 5வது இடத்துல. ஐசிசி அப்படின்னு வந்துட்டாலே இந்தியா வந்து கிங் மாதிரி இருக்கு. நீங்க பாருங்க, 2003க்கு முன்னாடி 1999 கிரிக்கெட் பார்க்கும்போது ஐசிசி வேர்ல்டு கப்னு வரும்போது இந்தியா அப்படியே விளையாடி எப்படா ஜெயிக்கும், என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பா இருக்கிற நேரத்துல தாண்டி மகேந்திர சிங் தோனிக்கு அப்புறம், தோனிக்கு முன்னாடி ஒரு காலமும் தோனிக்கு அப்புறம் ஒரு காலமும் ஐசிசி உடைய அப்படியே அந்த எராவே மாறிடுச்சு. விராட் கோலி மாதிரி ஒரு ஜாம்பவான்கள், ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஹரிராம், இதை அக்செப்ட் பண்றீங்களா? அதாவது ஆஸ்திரேலியா உடைய டாமினேஷன் இன்னைக்கும் அவங்க நம்பர் 1ல இருக்காங்க. ஐசிசி உடைய மொத்த மேட்ச் வின்னிங், அதாவது டெஸ்ட் அண்ட் ஓடிஐ T20 மொத்த மேட்ச் எடுத்துட்டா ஆஸ்திரேலியா தான் டாப்ல இருக்காங்க, இந்தியா செகண்ட்ல இருக்காங்க. கண்டிப்பா இது இந்த ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த புள்ளிப்பட்டியலே தெரியுது, ஆஸ்திரேலியா வந்து டாமினேட்ல இருக்காங்க. ஆனால் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் டவுன்ஃபாலில் இருக்குது. மற்றபடி அவங்க வந்து ஜெயிச்சுட்டு இருக்க அதே சமயத்தில் அவங்க வந்து ஐசிசி கப்பையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து நிறைய ஜெயிச்சிருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம கிட்ட கப்பு கம்மியாக இருக்குது. பட் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அவங்க வின்னிங் பர்சன்டேஜோட சேர்த்து அந்த கோப்பையும் சேர்த்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக தான் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம் வந்து கொஞ்சம் தடுமாறுது. மற்றபடி இந்தியன் கிரிக்கெட்டை நீங்கள் தோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பயங்கர பிரில்லியன்டான கேப்டன்ஷிப் மூலமா நம்ம தொடர்ச்சியா பல வெற்றிகளை பெற்றிருந்தோம். நமக்கு ஒரு பிக் இது மகிழ்ச்சியா இருந்தாலுமே நம்ம வந்து கோப்பையை வந்து ஃபைனல் தவிர நம்ம குறிப்பாக பார்த்தோம்னா ஒன் டே வேர்ல்டு கப்ல நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தான் கோப்பை தவறுபடும். ஸோ இப்போ இந்த வின்னிங் பர்சன்டேஜ் வந்து 2 டீமுக்கு ஈக்குவல். பட் பிளஸ் அட்வான்டேஜாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நிறைய கோப்பை இருக்கிறது நம்ம இது பார்க்கணும். ஓகே, ஸோ இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு ஒரு சூப்பரான தகவலோட நெக்ஸ்ட் செஷனுக்கு நம்ம போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு ஆஸ்திரேலியா ஐசிசியில தொடர்ச்சியா வின் பண்ணிட்டே வந்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்தியா வின் பண்ணிட்டே வராங்க. இப்போ நம்ம அந்த டைரக்டர் அந்த கார்டை போட போறாங்க. ஸோ அதில் நீங்க பார்க்க போறீங்க, பாருங்க அந்த கார்டு தான் அது. அன்னைக்கு ஆஸ்திரேலியா, இன்னைக்கு இந்தியா, எல்லா மேட்சுமே வின்னிங் வின்னிங் வின்னிங். 2024ல இருந்து 26 வரையும் இந்தியாவுடைய வின்னிங் பாருங்க, ஐசிசியில தோக்கவே இல்லை. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்துட்டீங்கன்னா 2006, 2007ல சரியான டீம், உலகமே அந்த டீம் மாதிரி வாய்ப்பே இல்லைன்னு ஆஸ்திரேலியாவை கில்கிறிஸ்ட், ஹேடட், ஸோ இவங்க எல்லாம் இருந்த ஒரு பயங்கரமான டீம். அந்த மாதிரி டீம் தான் 24, 26 அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கம்பாரிசன் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. மகேந்திரன் நிச்சயமா அக்செப்ட் பண்ணிக்கலாமா? 2006, 2007ல இருந்த ஆஸ்திரேலியாவினுடைய யானை பலம் இன்னைக்கு இந்தியாவை பார்த்தா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பிக்சர் சொல்லுது. எஸ், கண்டிப்பா யானை பலம் இல்லை, டபுள் யானை பலத்தில் தற்பொழுது இந்தியன் அணிகள் இருக்கிறாங்க. ஏன் அது டபுள் யானை பலம் அப்படின்னு சொல்றேன்னா, ஆஸ்திரேலியன் டீம் இருந்தாங்க, பட் இவ்வளோ மிகப்பெரிய ஹிட்டர்ஸாவே கொண்டு வந்த ஒரு டீமா இருந்தாங்களான்னா கேள்விக்குறிதான். ஆனா இப்போ இருக்கிற இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஹிட்டர்ஸ் பயங்கர லெவல்ல இருக்கிறாங்க. ஸோ இதனாலதான் இந்த டபுள் யானை பலம் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா கண்டிப்பா இந்தியன் டீம் கொண்டு வர வேண்டிய ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்ல டிஃபெண்ட் பண்ணி ஆடக்கூடிய அட்லீஸ்ட் 1 or 2 பேட்ஸ்மேன்ஸ் அவங்க கொண்டு வரணும். இல்லைனா ஹிட்டர்ஸே வாச்சும் கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணி ஆடக்கூடிய லெவலுக்கு வரணும். அப்படின்னா அந்த பழைய ஆஸ்திரேலியன் டீமை விட ஒரு டபுள் மடங்கு பெரிய டீமாவே இந்தியன் டீம் மாறும். ஓகே, ஸோ மகேந்திரன் வந்து இந்தியன் டீமுக்குள்ள என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தா அந்த டபுள் யானை பலத்தை தொடர்ச்சியா தக்க வைக்கலாம் அப்படிங்கிறத சொன்னாரு.